அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். போகி பண்டிகை தினத்தில் பழைய பொருட்களை எரிப்பதை தவிர்க்கும் வகையில் சென்னை புறநகர் பகுதிகளில் 100 டன் பழைய பொருட்கள் சேகரிக்கப்பட்டன. இதன் மூலமாக காற்று மாசு பெருமளவில் குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போகி பண்டிகையின் பொழுது வீடுகளில் இருக்கும் பழைய துணிகள், டயர்கள், ரப்பர்கள், பிளாஸ்டிக் குப்பைகளை எரிப்பதை சென்னை மக்கள் கடைபிடித்து வந்தனர். இதனால் காற்று அதிக அளவில் மாசடைவதாக கண்டறியப்பட்டது. இந்நிலையில் அடர்ந்த புகையுடன் கூடிய நச்சுக்காற்றை சுவாசித்தால் நுரையீரலில் பாதிப்பு ஏற்படும் என்று பொதுமக்களுக்கு சென்னை, தாம்பரம், ஆவடி ஆகிய 3 மாநகராட்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புகையில்லா போகியை கொண்டாடும் வகையில் பழைய பொருட்களை எரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. பழைய பொருட்களை மாநகராட்சி பணியாளர்கள் வீடு வீடாக வந்து சேகரித்துக் கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு இந்த ஆண்டு நல்ல பலன் கிடைத்துள்ளது. மாசு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் போகி தினத்தன்று பெரும்பாலானவர்கள் பழைய பொருட்களையும் குப்பைகளையும் எரிப்பதற்கு பதில் அவற்றை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களிடம் கொடுத்தனர். அந்த வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் சுமார் 48 டன், தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் சுமார் 28 டன் பழைய பொருட்கள் சேகரிக்கப்பட்டன. ஆவடி மாநகராட்சி பகுதிகளிலும் இதே அளவு குப்பைகள், பழைய பொருட்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் போகி தினத்தில் 100 டன் பழைய பொருட்கள், குப்பைகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக சென்னையில் இந்த ஆண்டு போகியின் பொழுது காற்று மாசு கணிசமான அளவிற்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.